Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்க. என்னோட ஒரு கைக்கும் இன்னொரு கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க பாருங்கள். இதை நான் உங்களுக்கு லைவாக நீ காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸ். சப்ஜா சீட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சப்ஜா சீட்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ண போகிறோம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா ரா மில்க், அதாவது காய்ச்சாத பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல்லி டைப்பில் இருக்கும். சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 4 ஹவர் நல்லா நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 1 டே நைட் கூட நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். ஆனால் 4 ஹவரே போதுமானதாக இருக்கும். இப்போ 4 ஹவர் நீங்கள் சோக் பண்ணதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இந்த ஜெல்லி கன்சிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஊற வைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின பால் எல்லாமே வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வெறும் திக்கான ஒரு சப்ஜா சீட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதை தான் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, ஹேண்டுக்கு இந்த மாதிரி எல்லா போர்ஷன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லி ஃபார்மில் இருக்கனால அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் இழுத்தோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் போகும். ஸோ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தின்னான லேயராக போட்டிருக்கோங்க. ரொம்ப திக்கான லேயர் போட்டுறாதீங்க, காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கை ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னா இது காயிற வரைக்கும் வச்சுருந்தா போதும். ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அதாவது பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே ரிமூவ் ஆகிட்டே வரும். வலிக்கும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்காது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலி கூட கிடையாது நான் ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது. ஸோ வந்து வலிக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இதை வந்து நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே ஃபேஸில் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தது. நல்லா நம்ம வாஷ் பண்ணும்போது தான் போச்சு. ஸோ குளிக்கும் போது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சப்ஜா சீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன், ஒமேகா 3, ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் A, B, E, D இதெல்லாம் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணியும் கொடுக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாஸ்க்கை பயன்படுத்தலாம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். ஸோ நான் பயன்படுத்திட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. நான் என்னோடய ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாஸ்க் நான் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கும்போது என்னோடய ஃபேஸில் ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தது. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு வந்து அடிக்கடி கோல்டு ஆகிற மாதிரி பாடி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்துலேயே அப்ளை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஜில்னஸாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி கூலிங்காகவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக கோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நார்மலான வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுறனால உங்கள் ஸ்கின்னுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டன் பண்ணி கொடுக்குது, பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணியும் கொடுக்குது. உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோவாக ஸ்பாட்லெஸ் ஸ்கின் மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு புது வீடியோ போட்டேன் அப்படின்னா, உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் நிறைய பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.